நான் உங்கள் Shruthi ma'am and இன்னைக்கு நம்ம breathing and exchange of gases full-fledged-ஆக ஒன் ஷாட்டில் முடிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ்பெஷலி 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இப்போ மிட் டேர்ம் எக்ஸாம்லாம் வருது அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை எடுத்து நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு சாப்டரில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வரும், என்னெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, எதெல்லாம் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். இது எல்லாமே வந்து நான் ஆஸ் ஐ எம் டீச்சிங் யூ ஐல் பி எக்ஸ்பிளைனிங். ஓகே, ஸோ வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐல் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ ஆல் ஈவன் பெட்டர். அண்ட் டெஃபினட்டாக நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே தான் உங்களுக்கு இந்த செஷனோட ஃப்ரீ நோட்ஸ், இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக மறக்காமல் போய் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் கைப்போல் போட்டுருவான். ஸோ அதனால் டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு சாப்டரில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we will start off with the anatomy. Breathing and exchangeனா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இந்த anatomy of respiratory system எல்லாம் எப்படி இருக்குங்கிறத கிளியர் கட்டாக நம்ம புரிஞ்சுப்போம். தென் ஆக்சுவல் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸ்டர்னலாக ப்ரீதிங் எப்படி பண்ணுறோம், ப்ரீதிங்கில் என்னெல்லாம் இன்வால்வ்டாக இருக்குது, அண்ட் ப்ரீதிங் நடக்கும்பொழுது ஃபிசியோலாஜிக்கலாக என்ன நடக்குது, எப்படி வந்து ஆல்வியோலிலேருந்து ரத்தத்துக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுக்கப்புறமா நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆன பிறகு டிஷ்யூவில் போய் எப்படி இது நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் நம்மளோட இந்த டிரான்ஸ்போர்ட் நடக்குது இல்லை, அது ஆக்சிஜனுக்கும் CO2க்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியர் கட்டாக புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன் நம்ம லாஸ்ட்டாக டிஸார்டர்ஸும் சேர்ந்து படிக்க போகிறோம். அண்ட் இதில் கண்டிப்பாக டிஸார்டர்ஸுக்கு முன்னாடி வி ஹாவ் ஒரு செக்ஷன் ஆன் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்ஷன் கேட்காத ஒரு எக்ஸாமே கிடையாது. ஸோ அதையும் எல்லாமே வி வில் பி டிஸ்கஸிங் இன் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் நோ டிலே பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி மூச்சு காற்றை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ப்ரீதிங்னு சொல்லுவோம். பட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்ம உள்ளே போய் எப்படி இந்த ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோமோ அதுதான் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கான அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம மூச்சு விடுறது தான் ப்ரீதிங். அந்த ப்ரீதிங்கில் என்ன நடக்குது, இன்ஸ்பிரேஷன் காற்றை உள்ளே எடுக்கிறோம், எக்ஸ்பிரேஷன் காற்றை வெளியே விடுறோம். ஓகே, அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இந்த ரெஸ்பிரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஆனிமல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கும் பசங்களா. ஸோ ஹேபிட்டாட்டை பொறுத்து அவங்களோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட எவல்யூஷனரியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கின்ல ரெஸ்பயர் பண்ணுறது நம்மளோட ஒரு சில ஸ்பஞ்சஸ், ஃப்ளாட் வேர்ம்ஸ், எர்த் வேர்ம்ஸ், ஈவன் ஆம்ஃபிபியன்ஸ் வரைக்குமே கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு அதை சொல்லுவோம். ட்ரேக்கியல் சிஸ்டம் அப்படின்னா அது ஸ்பைரக்கிள்ஸ் மூலயமா நடக்கிறது. ஓகே, அண்ட் இது வந்து ஆர்த்ரோபோட்ஸ் மாதிரியான இன்செக்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். பிராங்கியல் ரெஸ்பிரேஷனுங்கிறது கில்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இந்த ஒரு பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டெரஸ்ட்ரியல் வெர்டிபிரேட்ஸ், ஹியூமன்ஸ் இன்க்ளூடட் எல்லாருமே பல்மோனரி ரெஸ்பிரேஷனான லங்ஸ் மூலமாக ரெஸ்பயர் பண்ணுறோம். ஓகே, ஸோ வெளியிலேருந்து காற்றை உள்ளே எடுத்து அதை திருப்பியும் நம்ம பிளட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஒரு ஃபுல் ரெஸ்பிரேஷனோட ப்ராசஸ். ஸோ இப்போ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூக்கில் ஆரம்பிக்கிறோம். மூக்குக்கு மேலே ஒரு சேம்பர் இருக்குது இல்லையா, ஸோ த நேசல் சேம்பர். நேசல் சேம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காமனான ட்ராக்ட் இருக்குது. ஸோ இந்த காமனான ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா will lead up to the throat. ஸோ இதை வந்து நம்ம ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேரிங்ஸ்லேருந்து கீழே இன்னும் நிறைய பார்ட்ஸ்குள்ளே போய் நம்ம லங்ஸ் வரைக்கும் போக போகுது. நவ் இஃப் யூ சி இந்த நாஸ்ட்ரில்லேருந்து அந்த லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற பைப்பு வரைக்கும் அவனோட வேலை என்ன, டெம்பரேச்சரை நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரியா, ஏன்னா லங்ஸ் எல்லாம் ரொம்ப நாசூக்கான டிஷ்யூ இல்லையா. ஸோ அப்போ நம்மளோட செல்ஸுக்கு ஏற்ற மாதிரியான டெம்பரேச்சரில் அதை ஹியூமிடிஃபை பண்ணி க்ளீன் பண்ணி, ஓகே, வாட்டர் மாலிக்யூல்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை ஹியூமிடிஃபை பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த கண்டக்டிங் பார்ட்டோட வேலை. லாஸ்ட்டாக நம்ம லங்ஸுக்கு உள்ள பிளட்டோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது இல்லையா, அந்த பார்ட் மட்டும்தான், அது ஆல்வியோலைன்னு சொல்லக்கூடிய சாக் லைக் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வந்து இட் இஸ் கோயிங் டு டூ தி எக்ஸ்சேஞ்ச், ஆக்சுவல் டிஃப்யூஷனை
பண்ண போகுது. பட் இந்த என்டையர் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குன்னா இதுதான் நம்மளோட டயக்ராம். ஸோ இதை ஃபண்டமெண்டலாக சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த நாஸ்ட்ரில் மேலே நேசல் கேவிட்டி இருக்குது, இன்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் இருக்குது, அது வழியாக இட் இஸ் கம்மிங் டு த நேசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ், லாரிங்கோஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது எல்லாமே மொத்தமாக நம்மளோட ஒரே ஒரு டியூபாக வந்து தொண்டையில் முடியுது, விச் இஸ் அவர் த்ரோட்டுன்னு வெளியிலேருந்து சொல்லிடலாம். பட் இந்த லாரிங்ஸ் வந்து வில் நவ் என்டர் சம்திங், ஐ மீன் இந்த ஃபேரிங்ஸ் வந்து வில் நவ் என்டர் சம்திங் கால் த லாரிங்ஸ். நான் இந்த லாரிங்ஸ்லேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ரேக்கியா அப்படிங்கிற ஒரு விண்ட் பைப்புக்குள்ளே வரும். அண்ட் இந்த ட்ரேக்கியா வந்து 5வது thoracic vertebrae லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு அதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட்டான ப்ரைமரி ப்ராங்கையாக பிரியுது. இது ஃபர்தராக ஒவ்வொரு லோப் ஆஃப் த லங்ஸ்குள்ளேயும் செகண்டரி ப்ராங்கையாக போய் அது ஃபர்தராக டெர்ஷரி ப்ராங்கையாக போய் அது ப்ராங்கியோல்ஸாக டிவைட் ஆகி கடைசியில் டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ்னு சொல்லக்கூடிய சின்ன 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 இதுவாக வருது. ஸோ ட்ரேக்கியா ப்ராங்கையில் டிவைட் ஆகிட்டு இந்த செகண்டரி ப்ராங்கை, டெர்ஷரி ப்ராங்கை இப்படி போய் குட்டியாக இட் வில் கோ அண்ட் வில் எண்ட் இன் ஒரு சாக் லைக்கான ஸ்ட்ரக்சர். அந்த சாக் தான் we call as alveoli. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா pair of nostrils வாய்க்கு மேலே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சேம்பர் இருக்குது. இதுதான் வந்து நம்ம நேசல் பேசேஜ் வழியாக மேலே போகிற ரூட். நான் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா as you all can see இதுதான் நம்ம நேசோஃபேரிங்ஸ், தென் ஓரோஃபேரிங்ஸ் இங்கே வாய்க்கு பின்னாடி இருக்கிறது, தென் லாரிங்ஸ் பக்கத்தில் இருக்கிறது லாரிங்கோஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேரிங்ஸ் வந்து இஸ் த காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். எல்லாமே இங்கே வரைக்கும் ஒரே டியூப் வழியாக தான் உள்ளே போகுது. நான் இங்கே போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேரிங்ஸ்க்கு கீழே தான் we have the larynx. ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாப் ஆஃப் மசில் ஒன்று இருக்கும் which we call as the epiglottis. ஸோ glottis அப்படிங்கிறது எங்கே வந்து என்னோட இந்த ஈசோஃபேகஸும் ட்ரேக்கியாவும் பிரியுதோ அந்த ஒரு இடத்த நம்ம glottisன்னு சொல்லுவோம். ஓகே, லாரிங்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து இந்த glottisக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி என்னோட சாப்பாடு உள்ளே போகும்போது இந்த 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 ஏரியாவை அப்படியே கவர் பண்ணுறதுக்கு எபிக்ளாட்டிஸ்ங்கிற ஒரு ஃப்ளாப் வந்து மூடிக்கும். அதனால தான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேசினா இந்த எபிக்ளாட்டிஸ் எப்படி வேலை செய்யும், அப்போ நீங்கள் மூச்சு விடும்போது சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பை சான்ஸ் அது வந்து என்னோட லங்ஸுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறதுனால தான் தெல்சே பேசாமல் சாப்பிடு அப்படின்னு. ஓகே, நான் இந்த ஒரு நேசோஃபேரிங் ஓப்பன்ஸ் வித் glottis. ஓகே, அண்ட் இந்த லாரிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த glottisக்கு கீழே we have larynx. இதில் ஃபுல்லாக கார்ட்லேஜஸ், லிகமெண்ட்ஸ் இருக்குது, மசில்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே தான் சவுண்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால we call this as the sound blocks. ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து ஃபுட்டு இந்த லாரிங்ஸ்குள்ளே போகாமல் பார்த்துக்கும். சம்டைம்ஸ் இது ரொம்ப பொடப்பாக இருக்கும், மோஸ்ட்லி மேல்ஸுக்கு. ஸோ தட் we call as the Adam's apple in the males. ஓகே, நான் இந்த ஒரு லாரிங்ஸோட ஸ்ட்ரக்சர் இதுதான். பட் broken டவுனாக என்னெல்லாம் கார்ட்லேஜஸ் இருக்குது, என்னெல்லாம் லிகமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த ஒரு லாரிங்ஸ் will now lead into a windpipe. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு டியூப். ஓகே, மிட் thoracic கேவிட்டியில், மிட் thoracic-னா செஸ்ட் கேவிட்டி நடுவில் வந்த உடனே 5வது thoracic vertebrae லெவலில் வந்து இட் இஸ் கோயிங் டு டிவைட் இன்டு த ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகே, ஸோ டிவைட் ஆனதுக்கப்புறமா இட் இஸ் கோயிங் டு ஃபர்தர் டிவைட் இன்டு தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் ரெஸ்பிரேட்டரி ட்ரீ. நான் இங்கே வந்து இந்த ட்ரேக்கியா வந்து காற்று போகலைனாலுமே டிஸ்ரப்ட் ஆகிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது, பலூன் புஷ்ஷுன்னு போகிற மாதிரி. அதனால் இன்கம்ப்ளீட்டாக, ஸோ பின்னாடி என்னோட ஈசோஃபேகஸ் இருக்குல்ல அவனை நான் டச் பண்ண மாட்டேன். முன்னாடி இருக்கிற இந்த ட்ரேக்கியாவுக்கு மட்டும் சி ஷேப்டாக இப்படி இன்கம்ப்ளீட்டான ரிங்கை வச்சு நான் சப்போர்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இந்த ஒரு சி டைப்பான கார்டிலேஜ் வந்து வில் மேக் ஷுர் திஸ் ட்ரேக்கியா டஸ் நாட் கொலாப்ஸ். கிளியர்? நான் இந்த ஒவ்வொரு ப்ராங்கையும் இப்போ என்ன ஆகும், செகண்டரி, டெர்ஷரி, ப்ராங்கியோல், டெர்மினல்னு குட்டி குட்டியாக டிவைட் ஆகி இட் வில் லீட் இன் டு த ஆல்வியோலை. ஓகே, நான் இந்த ஆல்வியோலைக்கு போகிற வரைக்கும் எனக்கு கண்டக்டிங் தான். லாஸ்ட்டாக ஆல்வியோலைக்கு போனதுக்கப்புறமா தான் எனக்கு எக்ஸ்சேஞ்சே ஆக்சுவலாக நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஆல்வியோலா என்னது, ரொம்ப தின்னான இர்ரெகுலர் வால்ஸ் இருக்கக்கூடிய வாஸ்குலரைஸ்ட், அதாவது எக்கச்சக்கமான பிளட் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ சிம்பிள் ஸ்குவாமஸ் செல்ஸ் தான். பிகாஸ் நமக்கு டிஃப்யூஷன் நடக்கணுங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் இந்த இவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா, இந்த பெரிய சாக் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல்லாக இல்லாமல் குட்டி குட்டி ஸ்ட்ரக்சராக சர்ஃபேஸ் ஏரியாக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப தின்னான ஒரு இது.
அண்ட் மெயின்லி நெட்வொர்க் ஆஃப் capillaries and artery and veins இருக்கிறதுனால தான் எக்ஸ்சேஞ்ச் நடந்து எடுத்துகிட்டு போய் கொண்டு வரது எல்லாமே இங்கேருந்து நடக்குது. ஸோ திஸ் இஸ் த clear cut image of your alveoli. Alright, now நம்ம thoracic chamber அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட chest cavity எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். Anatomically இது ஒரு ஏர் டைட்டான ஒரு சேம்பர் பசங்களா, பிகாஸ் இந்த ஒரு thoracic சேம்பரில் என்னெல்லாம் இருக்குது, பின்னாடி vertebral column இருக்குது, முன்னாடி நம்மளோட sternum இருக்குது, chest bone, தென் ரெண்டு சைடில் இருந்தும் ரிப்ஸ் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா we have the diaphragm which is ஒரு டோம் ஷேப்டான ஒரு மசில். ஓகே, இது எல்லாம் சேர்ந்து இஸ் மேக்கிங் அன் ஏர் டைட்டான ஒரு சேம்பர் ஃபார் அஸ். ஓகே, அண்ட் இந்த ஒரு சேம்பர் வந்து பெருசாகி சின்னதாகி கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் எல்லாம் நடக்கும்போது தான் நம்மளோட செஸ்ட் கேவிட்டி பெருசாகி சின்னதாகி நம்ம ப்ரீத் பண்ணும்போது அந்த ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வெளியே வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயஃப்ரம் கீழே இருக்கிறது வந்து இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ். ஓகே, அண்ட் இது ஒரு மஸ்குலரான ஒரு ஸ்ட்ரக்சர். இது நம்மளோட ப்ரீதிங் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம செஸ்ட் கேவிட்டியை நம்ம அப்டாமினல் கேவிட்டிலேருந்து பிரிக்கிற ஒரு மெயின் மசில். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் mammals, please remember that. Alright, now coming to the இந்த ஒரு thoracic cavity வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வால்யூமை நம்ம மாற்றுறதுனால நம்ம லங்ஸோட வால்யூமையும் நம்ம மாற்றலாம். ஓகே, ஸோ இதோட வால்யூம் வில் ரிஃப்ளெக்ட் அஸ் த பல்மோனரி கேவிட்டியோட வால்யூம், அதாவது லங் கேவிட்டியோடைய வால்யூம். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம லங்ஸில் போகிற காற்றை ஆல்டர் பண்ண முடியாது. ரேதர் என்ன பண்ணலாம், ப்ரீத் பண்ணும்போது நம்மளோட இந்த செஸ்ட் கேவிட்டியோட சைஸை மாற்றுறதுனால அந்த வால்யூமையும் நம்ம இன்டைரக்டாக மாற்றலாம். ஓகே, ஸோ ப்ளூரா அப்படிங்கிறது பசங்களா நம்ம லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொடெக்டிவ் லேயர். ஸோ இது வந்து ஒரு டபுள் லேயர்டான ஒரு கவரிங், ஒரு ரேப்பிங் பேப்பர். இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இந்த ப்ளூரா வந்து எது லங்ஸை தொட்டுட்டு இருக்கோ அது வந்து விசெரல் ப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டராக இருக்கிறது வந்து பெரைட்டல் ப்ளூரா. ஸோ இது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, சாரி ஃபார் தேட். ஸோ அவுட்டர் ப்ளூரா வந்து தொராசிக்கில் வந்து அட்டாச் ஆகிருக்கும், விச் இஸ் த பெரைட்டல் ப்ளூரா. இன்சைடில் இருக்கிறது வந்து விசெரல் ப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம், which will be touching the lung surface. அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ளூயிட் என்ன பண்ணும், ஷாக் அப்சார்ப் பண்ணி நமக்கு எந்த ஃப்ரிக்ஷனோ இல்லை எந்த டேமேஜும் லங்ஸுக்கு ஆகாமல் பார்த்துக்கும். ஓகே, ஸோ இப்போ என்டையர் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ப்ரீத் பண்ணி முடித்த உடனேயும் நம்ம லங்ஸில் இருக்கிற இந்த ஆல்வியோலை வந்து ரத்தத்துக்கு டிஃப்யூஸ் பண்ணிடும். கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துகிட்டு ஆக்சிஜனை உள்ளே கொடுத்துரும். அது வந்து இப்போ இப்படி இந்த ஆல்வியோலார் மெம்பரேனில் டிஃப்யூஷன் ஆகி முடிச்சதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட் ஆகி டிஷ்யூக்கு போகும்போது திரும்பவும் ஒரு டிஃப்யூஷன் நடக்கும் பிட்வீன் த அதாவது டிஷ்யூக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு டிஷ்யூலேருந்து கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கும். அதுக்கப்புறம் நான் கொடுத்த இந்த ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி என்னோட செல்ஸ் வந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அது அடுத்த ட்ரிப்பில் வரும்போது நான் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆக்சிஜன் கொடுத்துட்டு மேலே திருப்பி எடுத்துகிட்டு போய் டிஃப்யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இப்போ இதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மூச்சு விடுறது, அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ மூச்சு விடுறது பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் சொல்கிறத விட we can call it as pulmonary ventilation. லங்ஸில் காத்தோட்டமாக இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷனுங்கிறது ஆக்சிஜன் ரிச் ஏரை உள்ளே எடுத்துக்கிறோம், வெளியே மூச்சு விடும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏரை வெளியே விட்டுடுறோம். ஓகே, நான் இந்த ஒரு இன்ஹலேஷன் ப்ராசஸுக்கு கண்டிப்பாக ஏடிபிங்கிறது தேவை. ஏன்னா நான் எனர்ஜி போட்டு தான் மூச்சை உள்ளே இழுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த ஏடிபியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லோரும் இப்போ வந்து ஒரு மூச்சு உள்ளே பலமாக இழுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, நம்மளோட செஸ்ட் கேவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி இருக்கிற என்னோட டயஃப்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகி இப்படி ஆகிடும். ஸோ என்னோடய செஸ்ட் கேவிட்டி இப்படி அப் அண்ட் அவுட் சைடு லிஃப்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை தான் ஆன்டீரோ போஸ்டீரியர் ஆக்சிஸில் நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். தென் ஆஃப்டர் தேட் இந்த பக்கத்தில் இருக்கிற இன்டர்காஸ்டல் மசில்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து இப்படி ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறது இப்படி நச்சுன்னு கான்ட்ராக்ட் ஆனோன்னு என்ன ஆகும், மை என்டையர் சேம்பர் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ இது வந்து டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸில் இட் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸில் டயஃப்ரம், டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸில் நம்ம இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது நம்மளோட கேவிட்டி வந்து அப் அண்ட் அவுட் சைட் லிஃப்ட் ஆகி இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ இப்போ காற்றெல்லாம் உள்ளே போயிடுச்சா, இந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகுது, வால்யூம் ஜாஸ்தி ஆகுது.
இப்போ காற்று எப்படி உள்ளே போச்சுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு நான் வால்யூமை ஜாஸ்தி பண்ண உடனே என்னோடய ப்ரெஷர் டப்புன்னு குறைஞ்சிரும். அதாவது என்னடா உள்ளே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் குறைஞ்சிரும். அப்போ வெளியில் நிறைய பேர் இருக்காங்க, உள்ளே ஆளே இல்லை, இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியிலிருந்து உள்ளே சர்க்குன்னு காற்று நயா பைசா செலவில்லாமல் உள்ளே வந்துடும். பட் ஆனால் நயா பைசா செலவில்லைன்னு சொன்னால் கூட நான் இவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணி என்னோடய கேவிட்டி ஓப்பன் பண்ணால் தான் என்னோட இந்த காற்று உள்ளே போகும். ரைட்டா? நான் ஒன்ஸ் திஸ் இன்ஹலேஷன் இஸ் ஓவர், நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நான் கான்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தது ரிலாக்ஸ் பண்ணிடுவேன். ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திடீர்னு என்ன ஆகும்? என்னோடய வால்யூம் குறைஞ்சிரும். இப்போ வால்யூம் குறைஞ்சாச்சுன்னா உள்ளே கூப்பிட்டு இப்படி என்னடா இடைஞ்சலாக இருக்குது, எவ்வளோ இடத்துல எவ்வளோ பேரடா உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு இடைஞ்சலாக ப்ரெஷரை ஏற்றுன உடனே அந்த வால்யூம் டக்குன்னு குறைஞ்ச உடனே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ப்ரெஷர் ஜாஸ்தியானா வெளியிலேயே காத்தோட்டமாக இருக்குது, நான் வெளியிலே இருந்திருக்க மாட்டேனா அப்படின்னு என்ன ஆகும்? ஏர் வந்து தானாக வெளியே போயிடும். ஸோ இன் திஸ் ப்ராசஸ் இஃப் யூ சி, நாம் வந்து உள்ளே இவ்வளோ எனர்ஜியை யூஸ் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணோம், டப்புன்னு ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், நீ எனர்ஜியே சொல்ல வேணாம், அவனா கிளம்பி வெளியே போயிடுவான். ஓகே, ஸோ பேசிவான ப்ராசஸில் ஒன்ஸ் த மசில்ஸ் வில் ரிலாக்ஸ், கேவிட்டியோட வால்யூம் குறையும். அப்போ தொராசிக் கேவிட்டி குறைஞ்சதுன்னா பல்மோனரி கேவிட்டியோட வால்யூமும் குறைஞ்சிரும். அப்போ ஆஸ் எ ரிசல்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி காற்றெல்லாம் வெளியே போயிடுது. இதுதான் நம்ம எக்ஸ்ஹலேஷனோட ப்ராசஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஒரு மூச்சு இழுக்கிறது இது பண்ணுறத வந்து நார்மலாக இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் நம்ம அப்டாமினல் மசில்ஸ் எதாவது யூஸ் பண்ணி நம்ம இதை இன்னும் பலமாக பண்ணுறதுக்கான ஒரு வாலண்டரி ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, பட் அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ தூங்கும்போது, இப்போ நான் பேசும்போது, நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போதெல்லாம் தானாக ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னா இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் வந்து இஸ் கோயிங் டு ஆல்டர் த வால்யூம். ஸோ வால்யூம் ஜாஸ்தி ஆச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு, கடகடன்னு உள்ளே வந்துடுவான். ரிலாக்ஸ் பண்ணிட்டேன்னா வால்யூம் குறைஞ்சிரும், அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கிளம்பி வெளியே போயிடுவோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ ரஃப்லி நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 12லேருந்து 16 தடவை மூச்சு விடுவோம். ஓகே, அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை, இந்த ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம ஒரு ஸ்பைரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம இதை மானிட்டர் பண்ணோன்னா அதிலிருந்து நமக்கு கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ஸுக்கு நிறைய டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பசங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எத்தனை ஸ்டார் வேணால் பக்கத்தில் போட்டுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த கேள்விகள் வராத ஒரு இதுவே கிடையாது. ஓகே, பட் ஹவ் ஐ லைக் டு ரிமெம்பர் தெம் இஸ் ஒரு 4 ஷெல்ஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைடல் வால்யூம். நம்ம நார்மலாக உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம், நார்மல் தினசரியாக நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறமா இதை தாண்டி நான் தம் கட்டி எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக எடுக்க முடியுமோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேட்ரி ரிசர்வ் வால்யூம். ரிசர்வ்னால் என்ன? பதுக்கி வச்சுருக்கிறது. ஸோ என்னால் எடுக்க முடியும், ஆனால் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிசர்வில் வச்சுருக்கிற இன்ஸ்பிரேட்ரி வால்யூம் தான் இந்த ஐஆர்வி. ஓகே, கிட்டத்தட்ட 2500 to 3000 ml நம்மளால் எடுக்க முடியும், ஆனால் நம்ம எடுக்க மாட்டோம். பிகாஸ் என்ன? we are fundamentally sombieris. ஸோ 500 ml போகிறோம்ப்பா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஒரு 500 ml தான் மூச்சு விட்டுட்ருக்கோம். தம் கட்டி இழுக்கணும் அப்படின்னா we can inhale up to 2500 to 3000 ml. ஓகே, தென் நம்ம நார்மலாக மூச்சு விட்டது போக எதுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பேகேஜாக உள்ளே கொஞ்சம் ரிசர்வ் வச்சுருப்போம். அந்த ரிசர்வ் தான் நம்மளோட ERV. ஓகே, விச் இஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது ஒரு 1000லேருந்து 1100 ml. ஓகே, இதை தவிர எப்போவுமே நம்ம பர்ஸில் ஒரு 500 ரூபா இருக்கிற மாதிரி என்ன நடந்தாலும் சரி, இந்த ஆல்வியோலை கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி எப்பயுமே கொஞ்சம் ஏர் உள்ளே இருக்கும், விச் இஸ் த ரெசிடுவல் வால்யூம். இந்த ரெசிடுவல் வால்யூமை என்ன தான் நீங்கள் தம் கட்டி வெளியே தள்ளினாலும் இந்த காற்று வெளியே போகாது. ஓகே, ஸோ ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு 1200லேருந்து 1100 ml உள்ளே இருக்கும், விச் இஸ் த ரெசிடுவல் வால்யூம். கிளியர்? நவ் இந்த ஒரு ஃபிகர்லேருந்து இப்போ டோட்டலாக என்னால் எவ்வளோ மூச்சை இழுக்க முடியும்? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டினா என்ன? என்னால் சாதாரணமாக இவ்வளோ முடியும், தம் கட்னா இவ்வளோ முடியும். ஸோ டிவி ப்ளஸ் ஐஆர்வி, சிம்பிள். இதே இது என்னால் எவ்வளோ மூச்சு விட முடியும் வெளியில்? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன? டிவி ப்ளஸ் இஆர்வி, அவ்வளோதான். மொத்தமாக என்னால் இவ்வளோ வெளியே மூச்சு விட முடியும்ல, அதுதான் டிவி ப்ளஸ் இஆர்வி, விச் இஸ் மை எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. நவ் ஃபங்க்ஷனலாக நார்மலாக எவ்ரி டைம் ஃபங்க்ஷனலாக இருக்கிறப்ப, ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐசி, திஸ் இஸ் ஈசி. ஃபங்க்ஷனலாக இருக்கிறப்ப இந்த ஒரு ப்ராசஸ் மேலேயும் கீழேயும் நடந்துகிட்ருக்கிறப்ப
எனக்கு நான் எவ்வளோ ரெசிடுவல் கெப்பாசிட்டி வச்சுருக்கேன், ரெசிடுவல் நான் எவ்வளோ தேக்கி வைக்க முடியும், என்னால் இதை டோட்டலாக தேக்கி வைக்க முடியும். இஆர்வி ப்ளஸ் ஆர்வி, இதை தான் நான் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன், விச் இஸ் மை எஃப்ஆர்சி வேல்யூ. கிளியர் பசங்களா? ஸோ ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டினா என்ன, நான் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது எவ்வளோ உள்ள கெப்பாசிட்டி தேக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் எஃப்ஆர்சி. நான் இந்த ஐஆர்வி, டிவி, இஆர்வி இது எல்லாம் மொத்தம் சேர்ந்தது தான் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் மை டைடல் வால்யூம். முழுசாக தம் கட்டி மூச்சை உள்ளே இழுத்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் மூச்சை வெளியே விட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சேர்ந்தது தான். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஆர்வியும் சேர்த்து டிவியும் சேர்த்திங்க அப்படின்னா, டைடல் வால்யூமையும் சேர்த்திங்க அப்படின்னா மொத்தமாக டைடல் வால்யூம் கிடையாது, சாரி பசங்களா, இது வந்து டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஓகே, டோட்டல் லங் கெப்பாசிட்டி டிஎல்சி. ஓகே, தப்பாக எழுதிட்டேன். டிஎல்சிங்கிறது தான் வந்து மொத்தமாக ஐஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் இஆர்வி. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் சாரி திருப்பியும் தப்பு, டிஎல்சி கிடையாது, வைட்டல் கெப்பாசிட்டி விசி. ஓகே, மை பேட். ஓகே, சாரி பசங்களா. ஸோ விசிங்கிறது தான் வைட்டல் கெப்பாசிட்டி, அதுதான் இந்த மொத்தமும். டிஎல்சிங்கிறது ரெசிடுவல் வால்யூமை சேர்த்திங்கன்னா அதுதான் டிஎல்சி. ஓகே, கிளியர் டு யூ? ஸோ திருப்பியும் ஒரு தடவை நான் இது போட்டு காமிக்கிறேன். 4 ஷெல்ஃபாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிவி, இது ஐஆர்வி, இது இஆர்வி, இது ஆர்வி. ஸோ நார்மலாக நான் மூச்சு விட்டுருக்கிறத தாண்டி என்னால் மொத்தமாக எவ்வளோ உள்ளே இழுக்க முடியும், ஐசி. மொத்தமாக எவ்வளோ வெளியே விட முடியும், இசி. நான் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறப்ப எனக்கு எவ்வளோ உள்ளே தேக்கி இருக்குது, எஃப்ஆர்சி. ஓகே, அதே மாதிரி மொத்தமாக தம் கட்டி மூச்சு இழுத்ததுக்கப்புறமா எவ்வளோ மொத்தமாக வெளியே விட முடியும், வைட்டல் கெப்பாசிட்டி. அண்ட் மொத்தம் என் லங்கு கெப்பாசிட்டி என்ன, டிஎல்சி. கிளியர்? ஸோ இந்த 4க்கு வால்யூம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 2500 to 3000, இது வந்து ஒரு 500, இது வந்து ஒரு 1100 to 1000 1000 to 1100, இது வந்து ஒரு 1100 to 1200. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் மிச்ச வால்யூம்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். கிளியர் பசங்களா? ஸோ டெஃபினட்டாக இதை மறக்காதீங்க. நவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எங்கே நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நான் இப்போ ப்ரீத் பண்ணி உள்ள ஆல்வியோலைக்கு ஏரை கொண்டு வந்ததுக்கப்புறமா ஏர் அண்ட் பிளட்டுக்கு நடுவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எப்படி நடக்குது, ஹையர் ப்ரெஷர்லேருந்து லோவர் ப்ரெஷருக்கு நேச்சுரலாகவே டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ ஆல்வியோலையில் நிறைய ஆக்சிஜன் இருக்குது, என் பிளட்டில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ சர்ன்னு கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைக்கு போயிடும், ஆக்சிஜன் ரத்தத்துக்குள்ளே வந்துடும். நான் ஒன்ஸ் திஸ் இஸ் ஓவர், பிளட்டிலேருந்து டிஷ்யூக்கு நான் போகும்போது அப்போ என்ன ஆகும், அப்போது அதே ஹையர் ப்ரெஷர்லேருந்து லோவர் ப்ரெஷர் தான் பசங்களா. நார்மல் டிஃப்யூஷனில் பிளட்டில் ஆக்சிஜன் நிறையா இருக்குது, ஸோ அங்கேருந்து அது டிஷ்யூக்குள்ளே போயிடும். டிஷ்யூவில் கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்குது, ஸோ அது டிஷ்யூலேருந்து வெளியே பிளட்டுக்கு வந்துடும். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இஃப் யூ சி, இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டேபிள். ஸோ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நமக்கு ஆக்சிஜன் அட்மாஸ்பெரிக் ஏரில் நிறையா இருக்குது, ஆல்வியோலையில் அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போது அட்மாஸ்பெரிக் ஏர்லேருந்து ஆல்வியோலைக்கு வந்துடும். இப்போ ஆல்வியோலைலேருந்து டீஆக்சிடேட்டட் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்குங்கனால இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி 95 ஆயிரும். இப்போ டிஷ்யூக்கு போகும்போது டிஷ்யூவில் 40 தான் இருக்குங்கிறதுனால இந்தாடா அப்படின்னு கொடுத்துரும். பட் டிஷ்யூவில் 45 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆனால் 40 தான் எனக்கு பிளட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் இது உள்ளே வந்துடும். அப்போ இது டீஆக்சிடேட்டட் ஆகிடுச்சு. இது திருப்பி ஆல்வியோலைக்கு போகும்போது ஆல்வியோலையில் கம்மியாக இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலைக்கு போயிடுச்சு. ஆனால் சைல்டி பைசா செலவு இல்லாமல் டைரெக்டாக அட்மாஸ்பெரிக் ஏருக்கு போயிடும். பிகாஸ் அட்மாஸ்பெரிக் ஏரில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரெஷர். ஸோ ஈஸியாக ஆல்வியோலைலேருந்து வெளியில் நான் சொல்லாமலேயே வெளியே போயிடும். கிளியர் பசங்களா? ஸோ இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எந்த கொஸ்டின்ஸும் இதுலேருந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் அவர் blood exchange is happening, gas exchange is happening to the blood, from the blood to the tissue. Okay, now when you look at என்னெல்லாம் factors இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சை பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். எங்கே எனக்கு ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் ஜாஸ்தியாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்னால் பண்ண முடியும். ஓகே, நான் இஃப் யூ லுக் அட் த காம்போசிஷன் ஆஃப் ஏர், இதில் நைட்ரஜன் வந்து 78% இருந்தாலும் ஆக்சிஜன் வந்து 20.9% இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு அதில் ரொம்ப ரொம்ப கம்மி, சிம்பிளி நெக்லிஜிபிள் மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ப்ரெஷரை பேஸ் பண்ணி எனக்கு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ரெண்டாவது திக்னஸ் ஆஃப் த மெம்பரேன், எவ்வளோ ஒல்லியான மெம்பரேனாக இருக்கோ அவ்வளோ ஈஸியாக டிஃப்யூஷன் நடக்கும்.
ஓகே, பிகாஸ் இந்த டிஃப்யூஷன் மெம்ப்ரேன் அப்படிங்கிறது 3 லேயர் தாண்டினது. என்னோட ஆல்வியோலையோட மெம்ப்ரேன், என்னோட அந்த பிளட் வெசலோட எண்டோதீலியம், நடுவில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த 3த்தையும் தாண்டி தான் எனக்கு நடக்கணும். அப்படின்றப்ப இந்த டிஃப்யூஷன் மெம்ப்ரேன் எவ்வளோக்கு எவ்வளோ ஒல்லியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஃப்யூஷன் ஈஸியாக நடக்கும். ஓகே, அண்ட் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேபிளில் பார்க்கப்பவே கார்பன் டை ஆக்சைடு வந்து 40லேருந்து 45, 45லேருந்து 40 அவ்வளோதான். பட் ஆனால் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 104லேருந்து 95, 95லேருந்து 40, 40லேருந்து 95. ஸோ ஏன் இந்த ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஒரு டப்பாக்குள்ளே ஆக்சிஜன் 2 தான் போட முடியும் அப்படின்னா சால்யூபிலிட்டி 50 போடலாம். ஐ மீன் கார்பன் டை ஆக்சைடு 50 போடலாம். ஸோ சால்யூபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 25 மடங்கு மோர் தேன் நம்ம ஆக்சிஜனுடைய சால்யூபிலிட்டி. ஸோ அதனால தான் வந்து கார்பன் டை ஆக்சைடோட ஏற்றம் இறக்கம் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அந்த டப்பாக்குள்ளே நம்ம நிறைய போட்டு அனுப்புகிறோம், அது வந்து கணக்கு கிடையாது. பட் அந்த ஒரு டப்பாவில் எவ்வளோ நம்ம ஃபிட் பண்ண முடியுங்கிறது தான் சால்யூபிலிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர். ஓகே, இதை தவிர ரெஸ்பிரேட்டரி ஏரியா ஆஃப்கோர்ஸ். ஓகே, ஸோ ஆல்வியோலாய் இருக்கிறதுனால தான் ரெஸ்பிரேட்டரி ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது, அது கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம ஒரு சில டிஸார்டர்ஸில் ஒரு வேளை இந்த டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெஸ்பிரேஷனில் கண்டிப்பாக கோளாறுகள் வரும். ஓகே, நவ் இந்த கேஸஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுதா. ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபின் மேலே ஏறி உட்காந்து சமத்தாக ட்ராவல் பண்ண போகுது. ஸோ 97% ஆர்பிசி மேலே ஹீமோக்ளோபின் வழியாக தான் போகுது. ஒரு 3 பேர் இல்லைப்பா நான் ஃபுட்பால் அடிச்சுட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொன்னால் பிளட் பிளாஸ்மாவில் நீந்திக்கிட்டே வருவாங்க. ஓகே, பட் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 20லேருந்து 25% தான் ஆர்பிசி மேலே உட்காந்து வரும். மிச்ச 70% வந்து நான் இல்லை ரோட்டில் தான் நடந்து வருவேன் அப்படின்னு சொல்லி பைகார்பனேட்டாக தான் டிசோசியேட் ஆகி வரும். ஓகே, ஸோ எப்படி பைகார்பனேட்டாக டிசோசியேட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆன உடனே கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலியமாக வாட் இஸ் ஹேப்பனிங்னா இந்த CO2 + H2O கம்பைன் ஆகி H2CO3 ஆன கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணி இந்த கார்போனிக் ஆசிட் வந்து பைகார்பனேட் அயன் அண்ட் ஹைட்ரஜன் அயனாக டிசோசியேட் ஆகி நம்மளோட பிளட்டில் ரிலீஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கேன் see this. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் ரிலீஸ் ஆகிடுது. தென் இந்த பைகார்பனேட் அயன் சுற்றி வந்து எப்போ எனக்கு கார்பன் டை ஆக்சைடு திருப்பி ஃபார்மில் வேணுமோ அப்போ திருப்பி இதே என்சைமை யூஸ் பண்ணி திருப்பி கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது. ஓகே, ஸோ 70% பைகார்பனேட்டாக தான் ட்ராவல் ஆகும், 7% தான் வந்து பிளட் பிளாஸ்மாவாக ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ ஹீமோக்ளோபின் தான் அந்த ரெட் கலர் அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட், அதுதான் வந்து நம்ம ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது. ஸோ அதனால தான் வந்து ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து ரத்தத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஆக்சி ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது வந்து இஸ் த ஆக்சிஜன் ப்ளஸ் ஹீமோக்ளோபின்கான அசோசியேஷன். ஸோ ஒரு ஆக்சிஜனில் 4 பேர் உட்காந்து போகலாம், ஒரு ஹீமோக்ளோபினில் 4 ஆக்சிஜன் வந்து உட்காந்து போகலாம். ஸோ எதனால் எனக்கு இந்த ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகிக்கும்? ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் நிறைய இருந்ததுன்னா ஜாலியாக வந்து உட்காந்துக்கும். கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருந்தால் தான் ஆக்சிஜன் வந்து மேலே உட்காந்துக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் என்ன சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருந்தது அப்படின்னா பைகார்பனேட் அயனோட சேர்ந்து வாட் ஹேப்பன்ஸ், ஹைட்ரஜன் அயன்ஸும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது என்னோட ஆக்சிஜன் பைண்டிங் வந்து குறைஞ்சிரும். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஆக்சிஜன் அயன் கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி டெம்பரேச்சர், ஆக்சிஜன் வந்து ரொம்ப சொகுசாடுற பார்ட்டி. ஸோ அதனால் வந்து ரொம்ப சூடாக இருந்தால் இறங்கி ஓடி போயிடுவான். ஓகே, ஸோ அதனால் அவனுக்கு நல்ல ஜில்லுன்னு டெம்பரேச்சர் லோவாக இருந்தால் தான் ஆக்சிஜன் ஃபார்மேஷனுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, இட் இஸ் திஸ் டயக்ராம். ஓகே, விச் ஐ வில் ஷோ யூ ஹியர், விச் இஸ் திஸ் ஷோயிங் என்ன கான்சன்ட்ரேஷனில் எப்படி நம்மளோட ஆக்சிஜன் டிசோசியேட் ஆகுது அசோசியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கர்வ். நான் இது எங்கே எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, எப்போ இருக்க எனக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் இருக்கும். ஸோ ஆல்வியோலையில் வரும்போது ஆல்வியோலையில் ஆக்சிஜன் நிறையா இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது. ஓகே, அண்ட் அங்கே வந்து ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும், லோவர் டெம்பரேச்சர் இருக்கும், எல்லாமே ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரியாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும், ஆக்சிஜன் ஜாலியாக பைண்ட் ஆகிக்கும். பைண்ட் ஆனதுக்கப்புறமா டிஷ்யூவில் போகும்பொழுது பார்த்தா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது,
கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஆக்சிஜன் தான் இறங்கி போய் அதை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறப்ப அவரே இறங்கி போயிடுவான். ஸோ எப்போ எனக்கு ஜாஸ்தியான ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ஜாஸ்தியான டெம்பரேச்சர் இருக்கோ, அப்போது வந்து சரி நம்மளால் ஜீப்லேயே உட்காந்துருக்க முடியாது, இறங்கி போய் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் வில் டிசோசியேட். ஓகே, ஸோ அதனால தான் ஆல்வியோலில் வந்தால் ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுது, டிஷ்யூவில் போனால் டிசோசியேட் ஆகி வெளியே போயிடுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு 100 mlக்கும் 5 ml ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகலாம் நார்மல் ஃபிசியோலாஜிக்கல் கண்டிஷனில். கிளியர் எவ்ரி ஒன்? நவ் கார்பன் டை ஆக்சைடு இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்பிசியில் இருக்கிற இந்த என்சைமை யூஸ் பண்ணி 70% பைகார்பனேட் அயனாக தான் ட்ராவல் ஆகும். ஓகே, மைன்யூட் குவான்டிட்டிஸ் தான் வந்து பிளாஸ்மாலையும் போகுது. மிச்சப்படி இந்த ஒரு என்சைமை யூஸ் பண்ணி தான் பைகார்பனேட்டாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறி மாறி ஃபார்ம் ஆகிப்பாங்க. ஓகே, நான் when you look at the ஆல்வியோலையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக ஹீமோக்ளோபின் மேலே ஏறி உட்காந்துருந்த அந்த ஒரு 20-25% கார்பமினோ ஹீமோக்ளோபினும் டிசோசியேட் ஆகி இறங்கி போகிறதுக்கான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன். இதே டிஷ்யூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு கொட்டி கிடக்குங்கிறப்ப ஆக்சிஜன் இறங்கினா உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வந்து அந்த ஆர்பிசி என்சைம்ஸை யூஸ் பண்ணி பைகார்பனேட்டாக மாறி இட் வில் ஸ்டார்ட் ட்ராவலிங். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேஸை பொறுத்து தான் இந்த ஒரு ஃபங்க்ஷனிங் நடக்குது பசங்களா. அண்ட் ஒவ்வொரு 100 ml பிளட்டுக்கும் நார்மல் கண்டிஷனில் 4 ml கார்பன் டை ஆக்சைடு டெலிவர் ஆகுது. இஸ் தட் கிளியர்? ரைட். ஸோ நவ் கம்மிங் டு ஹவு திஸ் ப்ராசஸ் இஸ் ரெகுலேட்டட் இஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், இது வந்து நம்ம மெடியூலாவில் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் எல்லாத்தையுமே இந்த ரிதம் சென்டர் தான் பார்த்துக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூமோடாக்சிக் சென்டர், அது பான்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து இந்த ரிதம் சென்டர் ஒழுங்காக வேலை செய்தா அப்படின்னு பார்க்குறது தான் பான்ஸோட வேலை. ஓகே, ஸோ நியூரல் சிஸ்டம் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனோட டியூரேஷன், அதாவது மெல்லமாக மூச்சு இழுக்கிறேன்னா இல்லை கடகடகடான மூச்சு இழுக்கிறேன்னா அப்படிங்கிறத ஆல்டர் பண்ணி என்னோட ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து என்னால் மாற்றிக்க முடியும். ஓகே பசங்களா? நவ் when you look at the chemosensitive areas in the body, இது வந்து என்ன அப்படின்னா ரிதம் சென்டர் கிட்ட நம்ம பிரெயின் கிட்டலாம் there will be some cells. இது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கே, ஹைட்ரஜன் அயன் நிறையா சுற்றிட்டு இருக்கே அப்படின்னா இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா அதை பிக்கப் பண்ணி ரிதம் சென்டர் தூங்கிட்டியா இவனை முதல் வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம மூச்சை இன்னும் ஃபாஸ்டர் ஆக்கி நம்மளோட கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரிசெப்டர்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் இன் ரிதம் சென்டர் இந்த பிரெயின், கெரோட்டிட் ஆர்ட்ரிலையும் அயோட்டிக் ஆர்ச்லையும் இது இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக வெளியே தள்ளிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்னால என்னெல்லாம் நடக்குது பசங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஆக்சிஜனை யூஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜியை தயாரிக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிட் பேஸோட பேலன்ஸ், நம்ம டெம்பரேச்சரோட பேலன்ஸ், இது எல்லாமே நம்மளோட ரெஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் பிளட் அண்ட் லிம்ஃபோட ஒரு டிரான்ஸ்போர்ட், ஒரு சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கணும்னாலுமே இந்த ஒரு ரெஸ்பிரேஷன் கரெக்டாக நடந்தால் தான் அதுவும் கரெக்டாக இருக்கும். நான் மவுண்டன் சிக்னஸ்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னென்னா நம்ம மேலே ஆல்டிடியூட் போக போக நமக்கு வந்து ஆக்சிஜனோட குறைபாடு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் மேலே போகிறோம், ஹை ஆல்டிடியூட்க்கு போகிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி மூச்சே விட முடியலடா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து we call as ஹிபாக்சியா, அதாவது ஆக்சிஜன் குறைபாடுங்கிறது தான் ஹிபாக்சியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் வந்து மவுண்டன் சிக்னஸ். ஸோ மலை ஏறுறோம் அப்படின்னா வாமிட்டிங் வரலாம், ரொம்ப பசிக்கலை, நாசியாவாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் வந்து பிரெத்லெஸ்னஸ்னால ஒரு பல்மோனரி இடிமா, அதாவது ஒரு வீக்கம் கூட வரலாம். ஓகே, அதை தவிர லேக் ஆஃப் ஸ்லீப், வீக்னஸ், ஃபெட்டிக், இது எல்லாமே மவுண்டன் சிக்னஸோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அதனால தான் மலை ஏறுறாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பெடிஷன்ஸ்க்குலாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னாவே they have to do a lot of training for it and நிறைய ப்ரிப்பரேஷனோட அவங்க போகணும், இல்லாட்டி போய் மயக்க போட்டு விழுந்துருவாங்க. ஓகே, மிச்சப்படி வேறு டிஸார்டர்ஸ் as such ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி we have bronchial asthma. ஸோ ஆஸ்துமாங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலர்ஜிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ நமக்கு அலர்ஜி ஆச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியோல்ஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆயிரும்.
இன்ஃப்ளேம் ஆகி அது ஹைப்பர் ரியாக்ட் பண்ணுறதுனால நமக்கு வீசிங் அதாவது சத்தம் வரும் மூச்சு விடும்போது அண்ட் மூச்சு விடுறதுல கஷ்டம் வரலாம். அதுதான் bronchial ஆஸ்துமா. இதே இது வந்து சம்டைம்ஸ் நம்ம ஆல்வியோலை அதோட சர்ஃபேஸ் ஏரியாவே நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம், மோஸ்ட்லி இந்த மாதிரி சிகரெட் ஸ்மோக்கிங்னால அந்த மாதிரி வந்து நம்ம அதை டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளோட வால்ஸே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எங்கேருந்து டிஃப்யூஷன் நடக்கும், அப்போ அதனால மூச்சு விடுற பிரச்சனைகள் வரலாம், which is called as emphysema. ஸோ emphysema and asthma are the major disorders. இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஃப் யூ சி emphysema இருக்கிற ஆல்வியோலைக்கும் emphysema இல்லாத ஆல்வியோலைக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ லிட்ரலி சர்ஃபேஸ் ஏரியாவே அங்கே டேமேஜ் ஆகுது. ஓகே, அண்ட் ஒன் லாஸ்ட் டிசீஸ் தட் யூ ஹேவ் டு சி இஸ் த ஆக்யூபேஷனல் லங் டிசீஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போகிற இடத்துல எக்கச்சக்கமான டஸ்ட்டோ இல்லை எக்கச்சக்கமான அந்த மண் பறக்கிறது மெட்டல்ஸோட டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ பாடினால் கம்ப்ளீட்டாக கோப் பண்ண முடியாத நேரத்தில் லாங் டேர்மாக நம்ம இது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது இட் வில் கெட் இன்ஃப்ளேம், சம்டைம்ஸ் ஃபைப்ரோசிஸ் எக்ஸ்ட்ரா ஃபைப்ரஸ் டிஷ்யூ டெவலப் ஆகிறது லங்ஸில் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆக்யூபேஷனல் லங் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா அந்த மாதிரி ரீஜன்ஸில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக அவங்களே பார்த்துக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிறது மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஓகே, ஸோ கிளியராக பசங்களா இங்கே வந்து இந்த என்டையர் சாப்டரில் we have done the anatomy, we have done how the breathing is happening, how the transport is happening, how the diffusion and exchange is happening, and அதோட ரெகுலேஷன் எப்படி நடக்குது, டிஸார்டர்ஸ் என்னென்ன. ஸோ இதை தான் வந்து நம்ம என்டையர் சாப்டரில் என்டையராக முடிச்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர் தான். முக்கியமான பாகங்களில் நீங்கள் ரிவைஸ் பண்ணி முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் பசங்களா. ஓகே, அண்ட் நம்ம Xylemலேருந்து நம்ம வச்சுருக்கிற எல்லா கோர்ஸுமே உங்களுக்கான சப்போர்ட்டிவான கோர்சஸ் தான், உங்களுக்காக பெனிஃபிஷியலாக இருக்கிற கோர்சஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அண்ட் வெற்றி வந்து நம்மளோட ஆன்லைன் கோச்சிங். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கிற இது. வேறஸ் நம்ம தளபதி ப்ரோ அண்ட் நம்மளோட மாரா பேட்ச் வந்து நம்மளோட ஆஃப்லைன் பேட்சஸ். ஸோ தளபதி ப்ரோ எல்லாமே நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் இருக்குது. நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு அட்டென்ட் பண்ணுறது தான், ஸ்கூல் முடிச்சுட்டு. ஸோ அதனால் எந்த விதத்துலையும் கிளாஷ் வராது உங்களுக்கு. அண்ட் மாரா ஆஃப்கோர்ஸ் நம்மளோட ஃபுல் ஃப்ளெஷ்ட் 1 year ஆஃப்லைன் ப்ரோக்ராம்ங்கிறதுனால அதுவும் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ பசங்களா. கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் இன்னும் ஃபுல் எனர்ஜியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் I'll see you in the next class. Bye bye.